ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சூப் பவுடர் ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்காக நான் முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வீட்டுக்குள்ளே நிழல்லையே காய வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வெயிலெல்லாம் காய போடக்கூடாது, அதோடைய சத்துக்கள் வந்து குறைஞ்சிரும். வீட்டுக்குள்ளே நிழலில் காய போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 டேஸில் அது நல்லாவே காஞ்சிரும். அது எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து அதை க்ரஷ் பண்ணும் போது நல்லா சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், ரெண்டுமே நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சூப் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் எதுவுமே விட வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் அதை ட்ரையாக வறுத்து எடுத்தாவே போதும். கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் நிறைய போடும்போது. அது வந்து அப்புறம் அந்த சூப் பவுடருடைய ஸ்மெல்லையே கெடுத்துரும். அதனால் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் இந்த சூப் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்காக ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஜஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்திங்க. இது ரெகுலர் பேஸில் நம்ம எடுத்துகிட்டே வரும்போது நம்மளுடைய ஹீமோக்ளோபின் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கும். இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வரும்போது முடி கொட்டுற பிரச்சனையும் நம்மளுக்கு சரியாகும். டைஜஸ்டிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். சில பேருக்கு எது சாப்பிட்டாலும் அந்த வயிறு உப்பசம் ஆகிறது, ஃப்ளோட்டிங் ப்ராப்ளம்னு வாங்க இல்லைங்களா, இதை ரெகுலராக எடுக்கும்போது அந்த மாதிரி உப்பசம் ஆகிற பிரச்சனைலாம் இருக்காது. டைஜஸ்டிங் ரொம்ப நல்லா நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு. அவங்க கூட இதை ரெகுலர் பேஸில் எடுக்கும்பொழுது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே சூப்பராக க்யூர் ஆகும். அதனால் இந்த மாதிரி சூப் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை கண்டினியூவாக குடிங்க. ரொம்பவே ஹெல்த்தி. அடுத்ததாக நான் 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆயிலெலாம் எதுவுமே விட வேண்டாம். ஜஸ்ட் ட்ரையாக வறுத்தா போதும். நான் அரைச்ச பொடி வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் அளவுக்கு இருந்தது. அதில் 100 கிராம் அளவுக்கு மட்டும்தான் நான் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலை பொடியும் தான். இந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பருப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோடைய பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பருப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இதிலேயே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட்டுக்குமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப் வந்து குடிக்கும்பொழுது நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சூப்பை வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிப்போம். அப்போ காரம் அதிகமாக இருந்தால் நம்மளால் குடிக்க முடியாது. அதனால் காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதை சொன்னீங்களா 600 கிராம் அளவுக்கு அரைச்சேன். அதுக்கு வந்து இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நம்ம எந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும்னா, நம்ம கையில் எடுத்து அதை க்ரஷ் பண்ணும்பொழுது அது நல்லா பொடியாகணும். அப்படி இருந்தால் தான் அந்த பொடி நம்ம 1 மாதம் அளவுக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இல்லைன்னா அந்த பொடி வந்து மங்கின ஸ்மெல் வரும். அதனால் நல்லாவே ட்ரையாக வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்பு மிளகு சீரகம்லாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலேயே நம்ம இந்த கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் கொஞ்சமாக போட்டு அரைங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் போட முடியாது இல்லைங்களா. ஸோ ஒரு தடவை போட்டு அரைச்சதுக்கப்புறம் திருப்பி அதிலேயே திருப்பி நீங்கள் போட்டு அரைச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்துச்சு அப்படின்னா மொத்த கருவேப்பிலையும் இது அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து இதிலேயே நீங்கள் பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பேட்சாக போட்டு மொத்தமாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், மொத்தமாக எல்லாத்தையுமே நான் போட்டு அரைச்சிட்டேன். நான் எடுத்தது பெரிய ஜார் அப்படின்றதுனால மொத்த கீரையுமே இந்த ஒரே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீனிஷாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும் பொழுதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இது வந்து நம்ம பருப்பை கம்மி பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் அதிகமாக போட்டதுனால இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதை நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சூப் போட்டு குடிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா திப்பியாக இருக்கும், குடிக்க முடியாது. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க சூப் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாமா. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பொடியை போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன்.
நம்ம ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டால் போதும். இப்போ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டோம். அதனால் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது வந்து பொங்கிடும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து அதை வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக நான் இந்த சூப்புக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பொடி வந்து நம்ம அரைக்கும் பொழுது சால்ட்டெலாம் எதுவுமே சேர்க்கலை. அதனால் நீங்கள் எப்போல்லாம் சூப் வைக்கிறீங்களோ அப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூப்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து லைட்டாக வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த கடையிலலாம் நம்ம குடிக்கும்பொழுது அந்த சூப்பு வந்து லைட்டாக ஒரு திக்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே குடித்தாலுமே நல்லா தான் இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது அப்படியே திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சூட்டில் இந்த மாதிரி ஒரு சூப் குடிக்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் வீட்டில் நம்மளே இதை ரெடி பண்ணி குடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த பொடியை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் 1 மாதம் ஆனாலும் அதோடைய ஃப்ரெஷ்னஸ் போகாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.